இன்னைக்கு மாதிரி என்னைக்கு இருக்கணும்னு ஆசையாக இருக்குங்க. அப்படி ஒரு சுறுசுறுப்பு இன்னைக்கு காலையிலே கண்மணிக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே சமையல் வேலைக்கு தொடங்கிட்டேன். காலையில் இட்லியை வேக வச்சுட்டு ரசம் தான் பண்ண போகிறேன். ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் பண்ணுவாங்க. இன்றைக்கும் அந்த வகையில் நானும் ஒரு மாடலில் பண்ணுறேன். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, இடித்து வச்ச பூண்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் கூடவே ஒரு 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு கல்லுப்பு போட்டு வதக்கணும்னா தக்காளி வதங்கிரும். தக்காளியை வந்து தனியாக நிறைய பேர் கையால் பிசைவாங்க. நான் இந்த மாதிரி செய்யும்போது தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிருங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா வதக்கிட்டு ரசப்பொடி, மஞ்சள் தூள், கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி ரொம்ப போடக்கூடாது, கலர் ரொம்ப ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான புளிக்கரைசல், ரசத்துக்கு தேவையான தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்து அப்படியே என்ன செஞ்சிடணும், அப்படி நுர பொங்கி வர அளவுக்கு விட்டுட்டு எப்பவும் போல் உள்ள ரசம் மாதிரி என்ன செஞ்சிட வேண்டியதான், இறக்கிற வேண்டியதான். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. பார்க்க தான் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் காரம் பயங்கரமாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரம் இருக்காது. சரியா? அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மீன் குழம்பே ரெடி பண்ணிட்டேன். மீன் வந்து தலைமுள்ளு கறி தான். அப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்றைக்குள்ள நாள் சிறப்பாக முடிஞ்சுது. கொஞ்சம் காலையிலே எழுந்திரிச்சதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையிலேக்கு இட்லியும் புதினா சட்னியும் கேரளா மட்டை அரிசி சோறு பொங்கியிருக்கேங்க. தலைமுள்ளு கறி, மீன் குழம்பு, ரசம் இருக்குது. எனக்கு வந்து இந்த முள்ளு கறியெல்லாம் பிடிக்காததுனால நான் கொஞ்சம் மோர் மிளகா எனக்கு மட்டும் வறுத்து எடுத்துட்டேன். அப்படியே இன்றைக்கி பையனுக்கு சயின்ஸ் எக்ஸாமுங்கிறனால காலையிலே வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பி விட்டுட்டு ப்ரூனோ கண்மணிக்கும் பால் காய்ச்சி கொடுத்தாச்சு.